முடியாது. அதுக்காக சொல்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு மாணவர் போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர். தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலுமே நமக்கு ஒரு பிடிப்பு வரலையே அப்படின்னு சொல்லி ஆசிரியரிடமே நேரா கேட்டுறாரு. எவ்வளவு படிச்சாலும் நினைவுலயே வரலையே சார். இந்த பக்கம் படிச்சா அந்த பக்கம் எனக்கு மறந்துட்டே போகுது. மத்தவங்க எல்லாம் என்னை விட வேகமா போயிட்டு இருக்காங்க. லீடர் போர்டுல பாக்குறப்ப அவங்க எல்லாம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் ஆசிரியரிடம் வருத்தப்படுகிறார். அப்போது ஆசிரியர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவனை ஒரு ஒரு தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய விதையை காட்டுகிறார். என் படிப்புக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் கேட்கிறாரு. ஆசிரியர் சிரித்து கொண்டே சொல்கிறார், இந்த விதை மரமாக வேண்டும் என்றால் முதலில் அது தன் ஓட்டை உடைக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு படலம், உள்ள இருக்கக்கூடியதுதான் அதனுடைய வேர் உருவாகக்கூடிய பகுதி. அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஒரு படலம் இருக்கும், அதைவே ஃபர்ஸ்ட் அது உடைச்சாகணும். அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள இருந்து இருண்ட மண்ணை தள்ளி கொண்டு மேல வரணும். அது ரொம்ப காற்றோட்டமே இல்லாத ஒரு பகுதி, இருட்டா இருக்கும், அதை தாண்டி மேல வரணும். அதுக்கப்புறம் சூரியனை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சூரியனுடைய அதீத தாக்குதலை தாங்கணும், மழையை எதிர்கொள்ளணும், காற்றுல அசையணும், ஆனா சாயாம இருக்கணும். இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த விதை மரமாகவே மாறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாணவருக்கு அதை விளக்குகிறார். விதைக்கு ஓட்டை உடைப்பது வழி என்றால் அதுதான் வளர்ச்சி இல்லையாங்க? அப்போ அதை வெற்றி கொள்ளணும். தன்னிடம் இருக்கக்கூடிய, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியத அது உடைச்சே ஆகணும். அந்த விதை எப்படி தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு படலத்தை உடைச்சதோ, அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே நான் இதை அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமா முடியாது. அதுல இருந்து வெளியே வரணும். அந்த ஓட்டை உடைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய அந்த விதையை போன்று வெளியே வரணும். அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோனை நான் எப்படி சார் உடைப்பேன்? எல்லாமே எனக்கு கன்வீனியன்ட்டா கிடைக்குது அப்படின்றத கம்ஃபர்ட். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் கிடைக்குது அப்படின்னா கம்ஃபர்ட். அப்படி இல்லை. அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுவது கஷ்டம், ஆனால் எழுந்து படிக்கணும். தினமும் படிப்பது கஷ்டம், தினம்தோறும் படிக்கணும். ரிவிஷன் செய்வது கஷ்டம், செய்யணும். எழுதுவது கஷ்டம், தினந்தோறும் எழுதுங்க. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. குறைந்த மதிப்பெண் தான் என்னால வாங்க முடியுது அப்படின்னா கூட அதிகமான மதிப்பெண் வாங்குவதற்கு 0 எரர், மீண்டும் மீண்டும் ரீடேக் எடுத்துக்கிறது. இதை மறுபடியும் செஞ்சு பார்க்கணும். தோல்விக்கு பிறகு மீண்டும் முயற்சி செய்வது இன்னும் கஷ்டம். சார் 2 தடவை 3 தடவை நான் சிவி போயிட்டு வந்துட்டேன் சார், என்னால ஒண்ணுமே முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான பதிலும் இதுதான். அதுக்கப்புறம் முயற்சி செய்யறதுங்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டங்கள் தான் நாளை உன்னை ஒரு வெற்றியாளனாக்கும். நீங்க படுறீங்க இல்லையா இந்த கஷ்டம், இதுதான் நாளைக்கு நம்மள ஒரு வெற்றியாளரா மாத்த போகுது. அதுக்காக நாம இன்றும் படிக்கணும், நாளையும் படிக்கணும். நாளை படிக்கக்கூடியது இன்றும் படித்த நாளையும் படிக்கிறப்ப அதுதான் பவர். அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒரு டாபிக் படிப்போம், அதே ஒரு சாப்டர் அல்லது லெசனாக மாறும், அதே ரிவிஷனாக மாறும், அதே டெஸ்ட் தொடர்ந்து எழுதுவோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் எழுதக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுல நல்ல மன வலிமையுடன் அந்த விதையை போன்று, அந்த விதை நல்ல வலிமையோட இருந்ததுனாலதான் இன்னைக்கு மரமாச்சு. அந்த 3 மணி நேரத்தை யாரு
மன வலிமையுடன் எதிர்கொள்கிறார்களோ அவர்களே நிலைத்து நிற்கிறார்கள். தான் அனுபவித்த கஷ்டங்கள் என்னை தடுக்க வந்தவை அல்ல, எனக்கு இருக்கிற கஷ்டம் இல்ல என்னோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வந்ததில்ல, அதை என்னை வளர்க்க வந்தவை அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். வியர்வை சிந்தாமல் வெற்றி மலராதுங்க. தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்யாமல் கனவு நனவாகாது. இன்று படிப்பில் நீ சந்திக்கும் வழி நாளை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் வலிமை. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இரவு பகலா படிக்காம நமக்கு எதுவுமே கிடைச்சிடாது. கஷ்டப்பட்டு படி, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கு. இதுதான் நான் எப்போதும் எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம். கஷ்டப்பட்டு படிங்க, இஷ்டப்பட்ட வாழ்க்கை தானா தேடி வரும். இந்த இஷ்டப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் போராடிட்டே இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த விதையை போன்று உறுதியுடன் செய்து மன வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மன வலிமை உங்களை ஆளாக்கும் என்று அற்புதமான இந்த நிகழ்வுகளை கூறிக்கொண்டு இன்று நாம வகுப்புக்குள்ள போலாம். ஓகே, எப்படிமா மன வலிமை இருக்குமா? மூன்று மணி நாம் சந்திக்கக்கூடிய அந்த தேர்வு, எதிர்கொள்ளக்கூடிய அந்த தேர்வு நம் வாழ்க்கையை மாற்றும். அப்படின்றப்ப அந்த 3 மணி நேரம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தேர்வை எதிர்கொள்றதுக்காக இப்ப படுறதுதான் கஷ்டம். படிக்காம போய் எழுதுனா மறுபடியும் அடுத்த எக்ஸாம் நமக்காக காத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். வரக்கூடிய எக்ஸாம படிச்சுட்டு போய் எழுத போறோம், தெளிவா எழுத போறோம், போஸ்டிங்கோட கையோட நம்ம வர போறோம். இந்த மைண்ட் செட்டோட நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்க கையில போஸ்டிங் இருக்கும். ஓகே, இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி. பேலன்ஸ் ஷீட்ல அடிக்கடி நமக்கு நினைவுல வரணும், ஒரு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அசெட் அந்த கேட்டகரியில கரண்ட் அசெட் த பிரைம் ஃபோக்கஸ் அப்படின்றது எதுக்கு தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே இன்வென்ட்ரிக்கு தான் கொடுத்திருப்பாங்க. இன்வென்ட்ரி அதுக்கு அடுத்ததுதான் டெட்டாஸ். இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், அது ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட் ஆக இருந்தது. அடுத்தது கேஷ் மேனேஜ்மெண்ட், கேஷ் அண்ட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்வென்ட்ரி அண்ட் ஸ்டாக் இதை மேனேஜ் பண்ணக்கூடியது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேஜர் எலமெண்ட் இன் த கரண்ட் அசெட், தட் இஸ் கால்டு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 வகையாக நமக்கு வகைகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 வகை கொடுத்திருக்கோம். மேஜரா பாத்தீங்க அப்படின்னா 3 வகை இருக்கும். ஒன்னு ரா மெட்டீரியல், காஸ்ட் அக்கவுண்டிங்லயும் இதுதான் இருக்கும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அடுத்தது ஃபினிஷ்டு ப்ராடக்ட். முடிவுற்ற பொருள், இது பகுதி நிறைவடைந்த பொருள், பகுதி நிறைவு பெற்ற பொருள். இதுதான் உள்ளீடு அப்படின்னு அர்த்தம். இதை கொடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்ல பாதி முடிக்கப்பட்ட பொருள் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரா மெட்டீரியல்ல இருந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுக்கப்புறம் பினிஷ்டு ப்ராடக்ட் வர வரைக்கும் இந்த 3 நிகழ்வுகளையும் நம்ம இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரே ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரலாம். இந்த 3மே சேர்ந்ததுதான் இன்வென்ட்ரி. ஓகே, இந்த 3 காம்பனன்ட்டுமே அதில் இருக்கும். அப்ப ரா மெட்டீரியல் அப்படின்னா என்ன, பேசிக் இன்புட், அடிப்படை உள்ளீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உள்ளீடு இது இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கன்வெர்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் த்ரூ மேனுஃபேக்சரிங். உற்பத்தியின் மூலம்
இதை கொண்டு வர முடியும். எடுத்துக்காட்டு, ஆடை நெய்யக்கூடிய ஸ்பின்னிங் மில்லுக்கு ரா மெட்டீரியல் அப்படின்னா காட்டன். சுகர் இண்டஸ்ட்ரியில சுகர் தயாரிக்கணும் அப்படின்னா பேசிக் ரா மெட்டீரியல் சுகர் கேன். பேக்கரியில பிரெட் பண்ணு இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான பேசிக் ரா மெட்டீரியல் வீட், கோதுமை அல்லது மைதா, ஆட்டா, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த அடிப்படை பேசிக் ரா மெட்டீரியலாக நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதை நம்ம அடிப்படை மூலப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேரு மூலப்பொருள். ஓகே. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா பார்ட்லி ஃபினிஷ்டு குட்ஸ் ரிக்வயரிங் ஃபர்தர் ப்ராசஸ். இதோட அப்படியே நீங்க எடுத்துக்க முடியாது. இது பகுதி முடிவு பெற்ற பொருள். மறுபடியும் மேனுஃபேக்சரிங்ல கொடுத்தாதான் இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு முடிவு பெற்ற பொருளாக வரும். நான் கார்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன் அப்படின்னா துணியை தயாரிச்சாச்சு அப்படின்னா இது கார்மெண்டா மாறாது. அது பகுதி முடிவு பெற்ற பொருளாக தான் இருக்கும். அது எனக்கு பிடிச்சமான வடிவில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாம் பண்றப்பதான் எனக்கு அது முழு ஆடையாக வெளிவரும். அப்போ அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்றது ஃபுல்லி மேனுஃபேக்சர்டு கூட்ஸ் ரெடி ஃபார் சேல். விற்பனைக்கு தயாராக உள்ளவை ஃபினிஷ்டு கூட்ஸ். விற்பனைக்கு தயாராக உள்ளவை ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த கேட்டகரி ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். கன்சியூமபிள், ஸ்பேர் பார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஐட்டம். இதெல்லாம் டூல்ஸ், கருவிகள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சின்ன சின்ன அந்த மெஷினரிக்கு தேவையான பொருள்கள், அதோட சேர்க்க வேண்டிய பொருள்கள், இதெல்லாம் ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வைப்பாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரியில இந்த 3 தான் மிக முக்கியத்துவம் பெறும். ஸ்டோர்ஸ் எல்லாம் அது ஒரு பார்ட்டாக இருக்கும். அது பெரிய காம்பனண்டா இருக்காது. ஓகே. இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்வென்ட்ரி அப்படின்றது என்ன? இன்வென்ட்ரி ரெஃபர்ஸ் டு ஸ்டாக் ஆஃப் பிசிக்கல் குட்ஸ். பிசிக்கல் குட்ஸ் அது எப்படி இருக்கும்? தொட்டு பார்க்க முடியும். held by a firm eventual sale to customer either by original firm after processing. It is one of the major component of current asset and working capital. current assetலயும் ஒர்க்கிங் கேபிட்டல்லையும் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கலாம் அல்லது ஆஃப்டர் ப்ராசஸிங், ப்ராசஸிங்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முடிவு பொருளாக கூட இருக்கலாம். பேக்கேஜிங் பண்ணாம கூட இருக்கலாம். இதெல்லாம் தான் இன்வென்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் இன்வென்ட்ரியோட தமிழ் வேர்டு என்னங்க சார்? தமிழ் வேர்டு சரக்கிருப்பு. சரக்கிருப்பு. சரக்கிருப்புனா என்னங்க? ஒரு பெரிய ஃபேக்டரி நடத்துறோம். அந்த குடோன்ல நம்ம அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் தான் சரக்கிருப்பு. இந்த 3ஐயும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப யார்கிட்ட எப்படி எல்லாம் இன்வென்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வகையான நபர்களை எடுத்துக்கலாம். ஒண்ணு ப்ரொடியூசர், அடுத்ததான் தயாரிப்பாளர், மேனுஃபேக்சரர். அதுதான் மேனுஃபேக்சரர் இதுலயே வந்துடும். அதாவது ஹோல்செல்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹோல்செல்லர், அடுத்தது ரீட்டைலர். இப்படி எல்லாம் போகும் இல்லையா? யார்கிட்ட எந்த பொருள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ரொடியூசர் கிட்ட ரா மெட்டீரியல் அதிகமா வச்சிருப்பாரு. ரா மெட்டீரியல்ல என்ன பண்ணுவாரு? ஹை லெவல்ல வச்சிருப்பாரு. இதே ஹோல்செல்லர்கிட்ட என்ன இருக்கும்? பினிஷ்டு ப்ராடக்ட் ஹை லெவல்ல வச்சிருப்பாரு. இதே ரீட்டைலர் என்ன வச்சிருப்பாரு? ஒரு பெரிய அளவுல வச்சிருக்க மாட்டாரு. ஆனா எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னா
கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பார். கஸ்டமர் ரிக்வயர்டு லெவல் அவருடைய கடையை பொறுத்து அந்த லெவல்ல வச்சிருப்பார். அப்ப ரா மெட்டீரியலா அதிகமா ஹேண்டில் பண்ணக்கூடியது ப்ரொடியூசர், மேனுஃபேக்சரரா தான் இருப்பாங்க. ஹோல்சேலர் பினிஷ்டு ப்ராடக்ட் தான் அதிகமா வச்சிருப்பாரு. இவரு கஸ்டமருக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சிருப்பார், ரீட்டைலரை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஏன் சார் நான் பண்ணணும்? ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டினுடைய அவசியம் என்ன? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் த லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி, இப்படி சொல்லிடலாம். இதுல பாருங்க, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போறது ரெஃபர்ஸ் டு பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங். ஒரு திட்டமிடுதல், அமைத்தல், கட்டுப்பாடு, இந்த மூணையும் எந்த லெவல்ல வச்சிருக்கணும்? ஒரு லெவல் அளவீடுல வச்சிருக்கணும். சரியான அளவுகளில் சரக்கு இருப்பை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்மூத் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஆபரேஷன். உங்களால என்ன செய்ய முடியும்? உற்பத்தியையும் விற்பனையையும் தர முடியும். இப்போ ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை நீங்க அப்படியே உற்று நோக்குங்க. இவங்கள்ட்ட டோட்டல் அசெட் ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கிறதா வச்சுக்கலாம். 100 கோடி, 100 crore டோட்டல் அசெட்ஸ். அந்த கம்பெனியினுடைய பிக்சட் அசெட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிக்சட் அசெட் ஒரு 20 crores இருக்குங்க. கரண்ட் அசெட்ஸ்ல 80 crores இருக்கு, 80 கோடி ரூபாய் இருக்கு. அப்ப இந்த கரண்ட் அசெட்ல 3 கேட்டகரி இருக்கும் இல்லையாங்க? ஒன்னு இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில மட்டும் அவங்க 50 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. ரிசீவபிள், டெட்டார்ஸ்ல ஒரு 30 கோடி ரூபாய் வச்சிருக்காங்கன்னு. கேஷ் அட் பேங்க் அதுல ஒரு 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி ஹெல்த்தியரா இல்லையா, நல்லா உண்மையிலேயே பிசினஸ் நல்லா இருக்கா இல்லையான்றதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதனோட இன்வென்ட்ரி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்ப மேஜர் ஹோல்டிங் அவங்க இன்வென்ட்ரியில தான் அதிகமா வச்சிருக்காங்க, சரக்கு இருப்பு தான் அதிகமா வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, பிக்சட் அசெட்டோட கம்பேர் பண்றப்ப பிக்சட் அசெட் 20 கோடி ரூபாய் தான் சார் இருக்கு, ஆனா கரண்ட் அசெட் 50 கோடி ரூபாய் இருக்கு. அப்படின்னா என்ன பொருள்? தயாரிச்ச எல்லா பொருளுமே எங்க போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம்? குடோனுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல் ப்ராடக்ட் எங்க போயிடுச்சு அப்படின்னா கோ டு குடோன். குடோன்ல அடுக்கி வச்சிருக்கோம் சார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது என்ன ஆகல அப்படின்னா, டஸ் நாட் ஜெனரேட் சேலாக ஜெனரேட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வந்து குட் நேச்சரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியினுடைய நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, சில பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு அது அவுடேட்டடா மாறிடும். நாளைக்கு இந்த சென்ஸ் நம்ம சில நாட்கள்லயே அந்த பொருள் வந்து அவுடேட்டடா மாறிடும். நிறைய பொருள் நம்ம கண்ணு முன்னாடியே அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஈவன் கணிப்பொறி வரையிலுமே. ஆமா, இன்னைக்கு பாருங்க, கம்ப்யூட்டர் கூட யார் கையிலயும் இல்லை. அப்பெல்லாம் லேப்டாப் எடுத்துக்கிட்டே சுத்துவாங்க, இப்பெல்லாம் லேப்டாப்புக்கு வேலையே இல்லை. ஈவன் போன் இட் செல்ஃப் இனஃப் ஃபார் எவ்ரிதிங், ஆல் கைண்ட் ஆஃப். அப்ப டைப்ரைட்டர் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் போயிடுச்சு,
வாட்ச் காணோம், டெலிகிராம் காணோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாம போயிடுச்சு. அப்போ எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் இருக்கு. ஃபிளாப்பி டிஸ்க், அதுக்கப்புறம் சிடி, அதுக்கப்புறம் டிடிஆர் டிஸ்க் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, கெப்பாசிட்டி அதிகமா. அதுக்கப்புறம் பென்டிரைவ், அதாவது ஒரு எஸ்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல நம்ம போய் நிக்கிறோம். கிளவுட் ஸ்டோரேஜ் வேணாம் சார், எங்க வேணாலும் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜ் ஒரு மெயில் ஐடி இருந்தா போதும், அதுல கிளவுட் ஸ்டோரேஜ் நாம கொடுத்துட்டு இருக்கிற எல்லாமே கிளவுட் ஸ்டோரேஜ் தான். அப்போ ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நாள் எடுத்துக்கல அப்படின்னா அது அவுடேட்டடா மாறி போயிடும். அப்ப நீங்க தயாரிச்ச பொருளை மார்க்கெட்ல அவுடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி அவுடேட்டட், மேபி அவுடேட்டட். அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஹியூஜ் லாஸ நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஹியூஜ் லாஸ நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால ஃபாஸ்ட் மூவிங் இன்வென்டரி தான் ஒரு கம்பெனியினுடைய சிறந்த ஒரு வழி அப்படின்னு அர்த்தம். கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பாருங்க, இப்பெல்லாம் ரொம்ப ஆர்டருடைய காசு 1 மந்த் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. முன்னாடியே நீங்க புக் பண்ணுங்க சார், கார் உங்களுக்கு ரெடியா இருக்கும். அப்போ 1 மந்த்ல மேனுஃபேக்சர் ஆகி நம்ம கைக்கு வந்துடும். பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். யாருமே இப்போ அதாவது கம்ப்ளீட் பண்ணி வராதுங்க. அதுக்கு புக்கிங் டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, லீடு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அது மேனுஃபேக்சரிங்கிறது நமக்கு வெளியே வரும். தேவைப்பட்டா மட்டும்தான் அதையும் ஆப்ரேட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி தான் காரணம். இந்த இன்வென்ட்ரியை யாரு ப்ராப்பரா ஹோல்டு பண்றாங்களோ, ப்ராப்பர்லி மேனேஜ்மெண்ட் இன் இன்வென்ட்ரி அப்படின்னா அவாய்டிங் லாஸ் ஆஃப் சேல்ஸை நம்ம தடுக்கலாம். ரெடியூசிங் ஆர்டர் காஸ்ட், ரா மெட்டீரியல் வாங்கிட்டே இருப்போம், அதெல்லாம் நீங்க தடுக்கலாம். அவங்களுக்கான மெயிலிங் காஸ்ட், ஆர்டர் காஸ்ட், பேப்பர், இதெல்லாமே நீங்க பேப்பர் கம்யூனிகேஷன் இதெல்லாமே தடுக்கலாம். இதெல்லாம் காஸ்ட் உங்களுக்கு செலவாகாது, மேன் பவர் வேஸ்ட் ஆகாது, ப்ரொடக்ஷன் எஃபிஷியண்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ while minimizing the total cost is associated with the holding inventory, அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய மினிமைசிங் டோட்டல் காஸ்ட், மொத்த செலவை குறைத்தலில், மொத்த செலவை நீங்க குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான தேர்வு என்ன அப்படின்னா அசோசியேட்டட் வித் ஹோல்டிங் இன்வென்டரி. அப்ப சரக்கிருப்பை சரியாக வைத்திருக்க வேண்டும், சரியாக சரக்கிருப்பு வைத்திருக்க வேண்டும். அப்ப அதுதான் மேனேஜிங். இப்ப சரியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இதுதான் இன்றைய டாபிக். ரொம்ப அழகான டாபிக், அழகா படிச்சு முடிச்சிருவீங்க. ஸ்மூத் ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்ட் சேல்ஸ், ஆப்டிமம் இன்வென்டரி லெவல், மினிமம் டோட்டல் காஸ்ட், இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வென்டரியை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இட் ஸ்டிக்ஸ் டு டிட்டர்மைன் மெயின்டைன் ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்வென்டரி. எல்லாமே அதை தான் சொல்லுவாங்க. ஆப்டிமம் லெவல் ஆஃப் கேஷ், ஆப்டிமம் லெவல் ஆஃப் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அந்த உத்தம அளவை கண்டுபிடிக்கணும். உத்தம அளவில் சரக்கிருப்பை மேலாண்மை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா என்ன பொருள்? நெய்தர் இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. இது டூ ஹையாவும் இருக்கக்கூடாது, டூ லோவாகவும் இருக்கக்கூடாது. டூ ஹை டூ லோ, இரண்டுமற்ற
அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்? ஸ்மூத்தா ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்றதை இமிடியேட்டா நீங்க சேலுக்கு கொண்டு போயிடலாம். ஆப்டிமம் லெவல் ஆஃப் இன்வென்ட்ரியை நீங்க மெயின்டைன் பண்ணா போதும். அதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்ட். மினிமம் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் மினிமம் ஆகும். இப்போ ஒரு சரியான இன்வென்ட்ரி லெவல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்டும் குறைவா இருக்கும். அதே சமயம் நம்முடைய ப்ரொடக்ஷன் ஸ்மூத்தா இருக்கும், எஃபிஷியன்ட் சேல்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு சேர நடக்கும். ஓகே, அப்ப நான் என்ன செய்யணும்? ஹோல்டிங் இன்வென்ட்ரிஸை எப்படி வச்சிருக்கணும்? அப்ப அதற்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நோக்கம் என்ன பாருங்க. டு என்ஷூர், உறுதி செய்யணும். என்ஷூர் அப்படின்னா உறுதி செய். கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல், அன்இன்டரப்டட் ப்ரொடக்ஷன். தடையற்ற உற்பத்தி. அன்இன்டரப்டட் அப்படின்னா தடையற்ற உற்பத்தியை நான் பெறணும் அப்படின்னா எனக்கு என்னவாக இருக்கணும்? கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல், தொடர்ச்சியான அளிப்பு, தொடர் அளிப்பு இருக்கணும். ரா மெட்டீரியலினுடைய தொடர் அளிப்பு இருந்தா அது எனக்கு தடையற்ற ஆபரேஷனை கொடுக்கும். அப்ப இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ், மிக முக்கியம். ப்ரொடக்ஷன் நின்று போகக்கூடாது சார். அடுத்து, டு மெயின்டைன் சஃபிஷியன்ட் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்மூத் சேல். ரா மெட்டீரியல் எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸையும் நீங்க சரியா வச்சிருக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிமாண்ட் ஏற்படும். அப்ப டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்க குடோன்ல வச்சிருக்கிற எல்லா சரக்கையும் நீங்க அனுப்பலாம். நீங்க இன்கேஸ் டிமாண்ட்ல இருக்கிறப்போ உங்களோட பொருள் சரியா போய் சேரல அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன ஆயிடுவாங்க? சுவிட்ச் ஓவர் ஆயிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஹமாம் சோப்பை நம்ம விரும்பி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அப்ப நம்ம தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் கடையில போய் மேக்சிமம் வாங்குறவங்களா இருப்போம். அல்லது அந்த வாரத்துக்கு ஒரு 2 ஒரு 3 அப்படின்ட்டு வாங்கி வச்சவங்களா இருப்போம். மறுபடியும் போறப்ப நினைவுல இருந்தா வாங்கிட்டு வந்துருவோம். நாம போய் கேட்கிறப்ப அந்த கடையில ஸ்டாக் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவான்? அந்த கஸ்டமர் வேற ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவான். அப்ப என்ன ஆகும்? இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் இன்னொரு கம்பெனியினுடைய சேல்ஸாக மாறிடும். அப்படி மாறிச்சு அப்படின்னா டிராப் டவுன் த சப்ளை, அதாவது டிமாண்ட் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அவைலபிலிட்டி இல்லைன்னா டிமாண்ட் குறைஞ்சிரும். அப்ப நம்ம கேட்டது கொடுக்கல அப்படின்னா டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம பொருள் விற்கவே விற்காது. இப்போ சேல்ஸுக்காகவும் நீங்க ரா மெட்டீரியல் எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோமோ ஸ்மூத் ப்ரொடக்ஷனுக்கு, அதே மாதிரி ஸ்மூத் சேல்ஸுக்கும் ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சஃபிஷியன்ட், போதுமான அளவுல ஸ்டாக்கும் வச்சிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மினிமைசிங் கேரியிங் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட். இது EOQல மிக முக்கியமான ஒரு பார்ட். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. கேரியிங் காஸ்ட் அப்படின்னா பாதுகாத்து வைக்கக்கூடிய பண்டக செலவு, குடோனுக்கு செலவழிக்கக்கூடியது. ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், பேப்பர் ஒர்க். ஆர்டர் பண்றப்ப என்னென்ன சேல்ஸ் ஆர்டர் அது இதுன்னு மேன் பவர் ஒர்க் பண்ணி ஆர்டர் அனுப்பணும். இதெல்லாம் அனுப்புகை செலவு. இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணணும். காஸ்ட்டை மினிமைஸ் பண்றது இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். அடுத்து, டு அவாய்ட் ஓவர் ஸ்டாக்கிங், அண்டர் ஸ்டாக். ஓவராகவும் இல்லாம அண்டராகவும் இல்லாம பார்த்து. டு என்ஷூர் எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ல சிறந்த முறையில யூட்டிலைஸ் பண்ணிருக்குமா, சிறந்த பயன்பாடா அப்படின்றத நம்ம பார்க்கணும். டு ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் டியூ டு அப்சொல்யூஷன். அப்சொல்யூஷன்னா முன்னமே சொன்ன வழக்கொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கொழிவு அப்படின்னா அவுடேட்டட் ஆகிறது, டெக்னாலஜி மாறி போயிடுறது, ஸ்பாயிலேஜ், தெஃப்ட், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதுல எல்லாம் என்ன இழப்பு அதிகமா இருக்கும். முதலும் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வாங்குறதுக்கே ஆள் இல்லை, என்ன செய்வோம்? லைக் கேஷ் இன்வென்டரி இன்வால்வ் சேம் கான்ஃபிளிக்ட், லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி.
எப்படி கேஷ் இன் டெட்டார்ஸ்ல எல்லாம் லிக்விடிட்டி ப்ராஃபிட்டபிலிட்டியில அதே இஷ்யூஸ் இருக்குமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இதுதான் நமக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய இடமா. அடுத்தது மோட்டிவ்ஸ், நோக்கம். அதாவது இன்வென்ட்ரியை வைத்திருப்பதனுடைய நோக்கம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இருந்தாலும் ஹோல்டிங் இன்வென்ட்ரிஸுக்கான காரணம் என்ன? இது நம்ம பார்க்கலாம். அதுல 3 மோட்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு டிரான்சாக்சன், பரிவர்த்தனை. சார் மோட்டிவ்ஸ்னா குறிக்கோள் தானுங்க சார்? நீங்க அதிகமா வச்சிருக்கீங்கன்னா என்ன நோக்கத்துக்காக பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவும் நோக்கம். பிடித்து வைப்பதன் நோக்கம் என்ன, தேவை என்ன, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து மோட்டோ. நீங்க சொல்றீங்க இல்லையா, குறிக்கோள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மோட்டோ. மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, குறிக்கோள். காலேஜ்ல எல்லாம் எழுதியிருக்கோம், திஸ் அவர் மோட்டோ. டபுள் டீயா அல்லது ஒரு டீயான்னு தெரியல, மோட்டோங்கிறத குறிக்கோள். இது வந்து நோக்கம், தேவை. பரிவர்த்தனைக்காக நம்ம வச்சுக்கிறது. இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்மூத் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல். சார் கரெக்டா உற்பத்தி நடக்கணும், கரெக்டா சேல்ஸுக்கு நடக்கணும், விற்பனை நடக்கணும் அப்படின்ற இந்த கண்டிஷனுக்காக நான் எப்போதுமே ரா மெட்டீரியலை வாங்கி வச்சுப்பேன். மார்க்கெட்ல இல்லைன்னு போகக்கூடாது, அதுக்காக பினிஷ்டு ப்ராடக்டை தயாரிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் பரிவர்த்தனை நோக்கம். இல்லைன்னா நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாரு. அந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை வச்சிருக்கேன். டிரான்சாக்சன் அப்படின்னாவே ப்ரொடக்ஷன் அண்ட் செல்லிங் மோட்டிவ், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் மோட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ரிகாஷனரி. ப்ரிகாஷனரி அப்படின்னா ஒரு முன்னெச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை. சார் முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சுட்டேன், இதை தயாரிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். டு கார்டு அப்படின்னா பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? எதுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னா அன்ஃபோர்சின் ஷார்டேஜ். சார் இந்த வருஷம் மழையே இருக்காதாட்டிருக்கு, அப்ப கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வந்து ரா மெட்டீரியல், பேசிக் ரா மெட்டீரியல் எங்களுக்கு பிரச்சனையாகி போயிடும், அதனால இப்பயே வாங்கி வச்சுக்கிறேன். காட்டன் கிடைக்காது, அடுத்த பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எதுவுமே கிடைக்காதுன்னா கிடைக்கிறப்ப எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது. அன்ஃபோர்சின் ஷார்டேஜ், பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்குது. அன்ஃபோர்சின்னா எதிர்பாரா பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது. அடுத்தது ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ், ஊக வாணிகம். ஊக வாணிகம்னாவே பிரைஸ் லெவல்ல அதிகமாகணும்னு நினைக்கிறதுமா. அட்வான்டேஜ் ஆஃப் பிரைஸ் பிளக்சுவேஷன், விலை ஏற்றம். விலை ஏற்றத்தாழ்வுக்காக நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் பிரைஸ் பிளக்சுவேஷன், பல்க் பையிங் பிஃபோர் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் ரைஸ். சார் விலை அதிகரிக்கும்னு நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், பல்கா வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். சிம்பிளான லாஜிக்குங்க. அதாவது நான் ஸ்மூத்தா போகணும், ப்ரொடக்ஷனா சேல்ஸா எனக்கு ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைச்சு நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா அது டிரான்சாக்சன். ப்ரிகாஷனரி அப்படின்னா சார்
பின்னால கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு நான் இப்ப வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரீகாஷன். கொரோனா டைம்ல ஒரு வாரத்துக்கே தேவையான எல்லாமே வாங்கி கொண்டே வச்சோம், ஒரு மாசத்துக்கே தேவையான எல்லாமே வாங்கி கொண்டே வச்சோம். இதெல்லாம் ப்ரிகாஷன், மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு. ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னா பிரைஸ் லெவல் அதிகமாகும்னு நினைச்சு வாங்கி வைக்கிறது. இந்த 3 நேச்சர்ல கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வருமா? இந்த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்துடும், அதனால டோன்ட் வரி. சார் இந்த டிரான்சாக்ஷன் மோட்டிவ் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னா நத்திங் பட் நீங்க ப்ரொடக்ஷனை ஸ்மூத்தா இருக்கணும்னு எப்படி என்ன செய்யணும்? உங்களுக்கு ரா மெட்டீரியல் அவசியமா வேணும். வருஷம் ஃபுல்லா நீங்க பொருளை தயாரிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ரா மெட்டீரியல் வருஷம் ஃபுல்லா கிடைக்கணும். அப்படித்தானே நம்ம செய்வோம். அப்ப நீங்க வாங்கி ஸ்டாக் வச்சிருந்தா மட்டும்தான் செய்ய முடியும், செய்ய முடியாது. அது பரிவர்த்தனை நோக்கம். ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைச்சு நம்ம செய்யக்கூடியதுதான் பரிவர்த்தனை நோக்கம். அதே மாதிரி சேல்ஸுக்கு போகணும் அப்படின்னா பினிஷ்டு ப்ராடக்டை நம்ம கையில வச்சிருப்போம். இப்போ கொஞ்சம் நேச்சருக்கு உள்ள வந்துடலாம், ஏன்னா இதுல நமக்கு கேள்விகள் இருக்கிறதுனால இதுல ப்ராப்ளமும் நமக்கு எதிர்பார்க்கலாம். அதனால இந்த டெர்மினாலஜிஸ்க்கு உள்ள வந்துடலாம். இதுல என்னென்ன காஸ்ட் அசோசியேட்டட் வித் இன்வென்ட்ரி, என்னென்ன செலவுகள்லாம் இருக்கு, என்னென்ன செலவுகள். ஓகே, அதுல ஒண்ணு நம்பர் 1 ஆர்டரிங் காஸ்ட், வாங்குதல் செலவு. வாங்குதல் செலவு. சார் இப்போ நீங்க ஒரு ஆயில் மில்ல வச்சிருக்கீங்க, பெரிய ஆயில் மில்லு. ரா மெட்டீரியல் தமிழ்நாடுல இருந்தே நமக்கு கிடைச்சது. எக்ஸாம்பிளுக்கு கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை தமிழ்நாட்டில இருந்தே நமக்கு கிடைச்சது. இப்போ தமிழ்நாட்டுல பயங்கர வறட்சி, அதனால ஆடிப்பட்டம் இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆகாது, இந்த வருஷத்துக்கு இங்க கடலை கிடையாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் குஜராத்ல போய், குஜராத்ல நல்லா மழை பெஞ்சிருக்கு, குஜராத்ல போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அனதர் ஒன் கம்பேர்டு வித் தமிழ்நாடு, இட் இஸ் அ டாப் மோஸ்ட் ஒன் குஜராத். அப்போ குஜராத்ல போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இங்கிருந்து குஜராத் போறாரு. ரா மெட்டீரியல் கரெக்டா ஆட்களை பிடிச்சி குடோன்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ரெடியா ஷிப்மெண்ட் பண்ணிடுறாரு. நம்ம இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டரிங்கிறது வருஷத்துல எத்தனை தடவை அவர் செய்யணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ ஒரு 5 தடவைகள் செய்வாரு. ஆனா குஜராத்துங்கிறப்போ இவர் 5 தடவை அங்க போகணும், அங்க ப்ராடக்டை வாங்கணும், அதை அனுப்பணும், ட்ரெயின்ல கொண்டு வரணும், இல்லை அப்படின்னா ட்ரக்ல ஏற்றி கொண்டு வரணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறப்போ போக்குவரத்துல ஏதாவது செலவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 5 தடவை அவர் போக முடியாது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, வருஷத்துல 2 தடவை போய் எடுத்துட்டு வருவார். இதெல்லாம் வந்து ஆர்டரிங் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அன் ஆர்டர், செய்வது, ஒரு ஆர்டர், ஒரு அனுப்புகையை செய்வதற்கான செலவு. ரிக்வசிஷன், கேட்டல், சார் எங்களுக்கு இவ்வளவு பொருள் எங்களுக்கு வேணும், ஒரு லெட்டர் போடணும் இல்லையா. டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, அதுக்கான செலவு. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்றது, இன்ஸ்பெக்ஷன், பேப்பர் ஒர்க், ஃபாலோ, டிக்ரீஸ் இன் ஆர்டர் சைஸ், இன்க்ரீஸ் இன் ஃபியூவர். பாருங்க, நீங்க ஆர்டரை வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த காஸ்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிடும். இது எல்லாமே ஆர்டரிங் காஸ்ட். இதெல்லாம் இஓக்யூல நம்ம படிப்போமா? இது அது இல்லாம காஸ்ட் அக்கௌண்டிங்லயும் நிறைய போய் படிப்போம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, அங்கேயும் நம்ம படிப்பது. ஆர்டரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு பேரு. கேரியிங் அப்படின்னா வைத்திருப்பது, பண்டகசாலை, பண்டகசாலை கட்டணம். பாதுகாப்பா வைக்கணும் இல்லையா, வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வருது, அப்ப அந்த பொருளை பாதுகாப்பா வைக்கணும். த ஹோல்டிங் அண்ட் ஸ்டோரிங் இன்வென்ட்ரி, ஸ்டோரேஜ், இன்சூரன்ஸ், அப்சொல்யூஷன்,
ஸ்பாயிலேஜ் ஆகிறது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இது ஒரு மிக முக்கியமான காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன் சார். நெல்லை பயிரிடுறோம், அதே மாதிரி கரும்பு பயிரிடுறோம். அப்போ ரெண்டையும் பயிரிடக்கூடியதுல ஒரு முடிவுக்கு வரோம். இந்த வருஷம் நம்ம எதை வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி நெல்லை பயிரிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா கரும்பை தியாகம் பண்ணிடுவாரு. கரும்புனால கிடைக்கக்கூடிய உற்பத்தியை தியாகம் பண்ணுவாரு. அந்த காஸ்ட் தான் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அல்லது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இந்த இன்வென்ட்ரியில ஹோல்டு பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் அதிகமா ஹோல்டு பண்றீங்கன்னு பாருங்க. இந்த 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்தா என்ன காஸ்ட், என்ன ரிட்டர்ன் எடுக்குமோ அந்த ரிட்டர்னையாவது அதுல எடுக்கணும். அந்த காஸ்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அது நமக்கு இழப்பு ஏற்படுது. 7% வட்டி கிடைக்கும் சார், ஆனா இங்க வந்து என்னோட பொருளாவே இருக்கு, அந்த 7% எனக்கு லாஸ், அதையும் நீங்க இதுல சேர்த்துக்கலாம். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பிளாக்டு, எவ்வளவு பணம் இதுல போய் லாக் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. த கேரியிங் காஸ்ட். அந்த பணம் இருந்திருந்தா வேற பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பு செலவு எக்கனாமிக்ஸ்ல போன கிளாஸ்லயே சொன்னேன் இதை பத்தி. தெரிஞ்சலாமா போன கிளாஸ்ல? அப்போ இதெல்லாம் வாய்ப்பு செலவுகளை உருவாக்கும். ஏன்னா டைப் ஆயிடுது இல்லையா, ஃபண்டு, நம்மளோட ஃபண்டு லாஸ் ஆயிடும். இன்க்ரீஸ் ஆர்டர் சைஸ் இன்க்ரீசஸ். அப்போ ஆர்டர் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொருள் அதிகமா வாங்கினோம்னா அதிகமான இடம் தேவைப்படும், அதுக்கு அதிகமான இன்சூரன்ஸை நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும். இது எல்லாமே கேரியிங் காஸ்ட். அடுத்தது ஷார்டேஜ் அண்ட் ஸ்டாக் அவுட் காஸ்ட். ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்டாக். சார் பொருள் இல்லைன்னா என்ன நடக்கும்? லாஸ்ட் சேல்ஸ் லாஸ் ஆயிடும். லாஸ் ஆஃப் குட்வில், கஸ்டமர் நம்மளை விட்டு வெளியிடுவாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பேஜ் ஆயிடும். எமர்ஜென்சி பர்ச்சேஸ் அட் ஹையர் பிரைஸ். சில சமயம் நம்மளோட பொருளை அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அடுத்தது காஸ்ட் ஆஃப் மேனேஜிங் அக்யூசிஷன். பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் இட்செல்ஃப். பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் இட்செல்ஃப். இதெல்லாம் காஸ்ட் ஆஃப் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய கொள்முதல் செலவு, கொள்முதல் விலை, அதுக்குன்ட்டு ஒரு காஸ்ட்டை நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அப்போ டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட், இது நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்ங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், கேரியிங் காஸ்ட் பிளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். பர்ச்சேஸ்ங்கிறத மெட்டீரியலினுடைய காஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா இன்வென்ட்ரி காஸ்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரியிங் காஸ்ட் மூவ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். திஸ் ட்ரேட் ஆஃப் ஆன் தி பேசிஸ் ஆஃப் EOQ மாடல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஆர்டரிங் காஸ்டும் கேரியிங் காஸ்டும் ஒரு இடத்துல வந்து சந்திச்சுக்கோ. ரெண்டு வெட்டக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேரு தான் ட்ரேட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் தான் EOQ இருக்கும், எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்தது நான் உங்களுக்கு நடத்த போறேன். அப்போ உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சோம். எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் ஆர்டரிங் காஸ்டும் கேரியிங் காஸ்டும் நமக்கு ஈக்குவல் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா EOQ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல காஸ்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ சைஸ் ஆஃப் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். நான் அதை பத்தி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜிஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். இதுதான் EOQ மாடல். இதுதான் நெக்ஸ்ட் EOQ. தட் ஆர்டர் சைஸ் பாருங்க, எக்கனாமிக்கல் ஆர்டர் சைஸ், எத்தனை குவான்டிட்டியை நான் பர்ச்சேஸ் பண்ணா at which total cost of inventory, ordering cost, carrying cost is minimum. பாருங்க, எந்த ஆர்டர் சைஸ்ல என்னோட ஆர்டரிங் காஸ்ட் கேரியிங் காஸ்ட் குறைவாக இருக்கோ அந்த ஆர்டர் லெவல EOQ அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் வந்து வருஷத்துல 3 தடவை குஜராத்ல போயிட்டு நான் வந்து ரா மெட்டீரியல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன்.
ஒவ்வொரு தடவைகள் போறப்பையும் நான் எவ்வளவு மினிமம் ஸ்டாக்கை எடுத்துட்டு வரணும், மினிமம் போயிட்டு சும்மா வரக்கூடாது, அதுவும் எனக்கு லாஸ் தான். அப்ப போயிட்டு நான் எடுத்துட்டு வரப்போ அந்த பொருள் எவ்வளவு இருந்தா எனக்கு பெட்டரா இருக்கும். ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரிங் காஸ்ட் நம்ம குடோன்லயே வச்சுக்கிற அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா வேற ஒரு குடோனை நான் வாடகைக்கு எடுக்கணும், அப்ப அதுக்கு செலவாகும், ஆர்டரிங் காஸ்ட்லயும் எனக்கு செலவாகும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அந்த ரெண்டு காஸ்டையும் சேர்த்துனா மினிமம் ஆக இருக்கணும். இதுதான் EOQ டெஃபினிஷன். அட் விச் டோட்டல் காஸ்ட், அட் விச் எந்த அளவில், எந்த எந்த அளவில் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஆர்டர் சைஸ். இப்போ 400 குவான்டிட்டி அப்படின்னா 400 யூனிட்ஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அந்த அளவில் என்னுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இந்த ரெண்டும் மினிமமாக இருக்கும். ஆர்டரிங் காஸ்டும் கேரியிங் காஸ்டும் மினிமமாக இருக்கும். முன்னமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ரெண்டு வெவ்வேறு டைரக்ஷன்ல போகும். ஒன்னு குறைஞ்சா ஆர்டரிங் காஸ்ட் குறைஞ்சா கேரியிங் காஸ்ட் அதிகமாகும், ஆர்டரிங் காஸ்ட் கேரியிங் காஸ்ட் குறைஞ்சா ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் கொடுத்திருப்பேன். ஆர்டரிங் காஸ்ட்ல பாருங்க, டிக்ரீசஸ் ஆர்டர் சைஸ் இன்க்ரீசஸ். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, டிக்ரீசஸ் ஆர்டர் சைஸ் இன்க்ரீசஸ். ஆர்டரை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆர்டரிங் காஸ்ட் குறையும், ஆர்டரிங் காஸ்ட் குறையும், நம்பர் ஆஃப் ஆர்டர் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஆர்டர் சைஸ் அளவு, ஆர்டர்னுடைய சைஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ், ஆர்டர்னுடைய நம்பர். 5 பொருளை 5 தடவைகள் வாங்க வேண்டியது 10 தடவை வாங்கினீங்கன்னா இந்த காஸ்ட் குறைவா இருக்கும். இதுல வந்து ஆர்டர் சைஸ் அப்படின்னா அதுல எவ்வளவு பொருளை வாங்க போறோம், இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த காஸ்டும் அதிகமாகும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். பாருங்க, ரெண்டு இங்க சொல்ற பாருங்க, கீ ரிலேஷன்ஷிப். ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரியிங் காஸ்ட் மூவ் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு ஒரு இடத்துல வெட்டிக்கும், அந்த வெட்டக்கூடிய இடம் தான் EOQ மாடல். ஓகே, இதுக்கு ஒரு இது காட்டுறோம் பாருங்க படம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இயங்கக்கூடியது. அப்படி இயங்குறப்போ ரெண்டு காஸ்டும் ஒரு இடத்துல வெட்டிக்கும், அந்த வெட்டக்கூடிய புள்ளி தான் நமக்கு EOQ. பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட் மேல இருந்து கீழ் நோக்கி வரும், கேரியிங் காஸ்ட் கீழ இருந்து மேல் நோக்கி போகும். இது பாருங்க, இது ஆர்டரிங் காஸ்ட், இது சிசி கேரியிங் காஸ்ட், கீழ இருந்து மேல் நோக்கி போகும். அப்ப இந்த ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டிக்குது இல்லையா, அந்த வெட்டக்கூடிய புள்ளி தான் ஆப்டிமல் ஆர்டரிங் குவான்டிட்டி. இதுதான் ட்ரேட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி. ரெண்டும் ஒரு இடத்துல மேக்சிமமாக இருக்கும், மினிமமாக இருக்கும். அந்த மினிமம் காஸ்ட் தான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட். ஓகே, புரியுதாமா? இந்த ரெண்டும் நான் சொல்லக்கூடியது EOQ-னா? எஸ் சார். எஸ் சார். ஓகேம்மா. ஈக்லிபிரியம் மாதிரி இருக்கு சார், டோட்டல் காஸ்டும் டோட்டல் சேல்ஸும் கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த பிக்சர் மாதிரி. ரெண்டு காஸ்ட், அதாவது EOQ-னாவே அந்த ரெண்டு காஸ்ட், அந்த ரெண்டு காஸ்டும் ஒரு இடத்துல போய் வெட்டிக்கும். அப்படி வெட்டுறப்போ ஏற்படக்கூடிய அந்த புள்ளி தான் இதுங்க EOQ லெவல் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, இதுல கிளியரா இருக்கும். ஆர்டரிங் காஸ்டும் இது வெட்டக்கூடிய புள்ளியில EOQ இருக்கும். அதே நேரம் அப்படியே எடுத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா என்ன, ஆர்டரிங் காஸ்ட் பிளஸ் ஹோல்டிங் காஸ்ட், அத கேரியிங் காஸ்ட் CC.
ஹோல்டிங்னாலும் கேரியிங் அப்படின்னாலும் ஒண்ணுதான். கேரியிங் அப்படின்னா பாதுகாத்து வைக்கிறதுங்க. அந்த காஸ்ட் தான் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டக சாலைகள், அதாவது குடோன்ல பாதுகாத்து வைக்கிறது. அது நேரம் மேல எடுத்தீங்கன்னா அந்த இடம் இந்த லெவல்ல டோட்டல் காஸ்ட் இஸ் மினிமம். டோட்டல் காஸ்ட் இஸ் மினிமம் ஆக இருக்கும். அப்ப நீங்க சொல்லலாம் எந்த ஒரு அளவுல எந்த ஒரு காஸ்ட் லெவல்ல டோட்டல் காஸ்ட் மினிமம் ஆக இருக்கும் அந்த புள்ளி இஓக்யூ. இந்த டெஃபினிஷன் தான் இங்க கொடுத்திருக்கிற டெஃபினிஷன். பாருங்க இந்த டெஃபினிஷன் இஓக்யூங்கிறது எந்த ஆர்டர் சைஸ்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் மினிமம். புரியுதாங்க? எந்த ஆர்டர் சைஸ்ல இஓக்யூனா ஆர்டர் சைஸ் எவ்வளவு யூனிட்னு தான் கண்டுபிடிப்போம். எந்த யூனிட் சைஸ்ல டோட்டல் காஸ்ட் மினிமம் ஆக இருக்கோ அந்த காஸ்ட் தான் இது. அதனாலதான் இந்த படத்துல பாருங்க டோட்டல் காஸ்ட்ங்கிற பாயிண்ட் இதுல இருந்து அப்படியே கீழே வந்து மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து கீழே வந்து மேல. இது கீழே வர்றதுக்கு என்ன காரணம்? ஆர்டரிங் காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. மேல போறதுக்கு என்ன காரணம்? ஹோல்டிங் காஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஒரு புள்ளியில மட்டும்தான் மினிமம் ஆக இருக்கும். அந்த புள்ளி தான் இஓக்யூ. இத வந்து 3 விதமா நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்க. இஓக்யூ அப்படின்றத எப்படி எல்லாம் எழுதலாம்னு பாருங்க. ட்ரேட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். ட்ரேட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் கேரியிங் காஸ்ட். எழுதலாமாமா? ரெண்டும் சந்திக்கும் புள்ளி. ரெண்டும் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு எழுதலாம். at which level the total cost is minimum. EOQ அப்படின்ற பாயிண்ட்ல டோட்டல் காஸ்ட் மினிமம் ஆக இருக்கும். இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட் அப்படின்றது ஆர்டரிங் காஸ்டும் பிளஸ் கேரியிங் காஸ்டும் சேர்ந்தது. ஓகே, காட் இட்? டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுமா, படத்துல பாத்தீங்கன்னா புரியும். அப்படித்தானே இருக்கு? ஆமாங்க சார். எஸ் சார். பிரேக் ஈவன் பாயிண்ட் பிக்சர் மாதிரியே இருக்கு. அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதுதான் டெஃபினிஷன். இஓக்யூனுடைய டெஃபினிஷன் படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இப்போ டோட்டல் காஸ்ட்னா அதுல என்ன இருக்கும்? ஆர்டரிங் காஸ்ட், கேரியிங். அப்ப ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு இடத்துல படிக்கணும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்னா அந்த கர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை மறுபடியும் போட்டு நிறுத்தினா மட்டும்தான் இது. அட் இஓக்யூ ஆர்டரிங் காஸ்ட் ஈக்குவல் டு கேரியிங் காஸ்ட். ரெண்டும் சமமா இருக்கு. வெட்டி கொள்ற புள்ளி மட்டும் கிடையாது. அந்த இஓக்யூங்கிற பாயிண்ட்ல கேரியிங் காஸ்டும் ஆர்டரிங் காஸ்டும் சமமாக இருக்கும். ஈக்குவல் டு ஆர்டரிங் காஸ்ட். ரெண்டும் ஒரே வேல்யூவாக இருக்கும். இது இன்னும் நம்ம எங்க போய் நல்லா படிப்போம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்ல இன்னும் சூப்பரா படிப்போம். அதுக்கு சார்ட் மெத்தடு, ஃபார்முலா மெத்தடு, இந்த மாதிரி எல்லா மெத்தட்லயும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம்.
சார் அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் கீழே இறக்குங்க சார். சின்ன இன்டரப்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஐ வில் பி கண்டினியூ. இப்போ EOQக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. A refrigerator manufacturer, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், a refrigerator மேனுஃபேக்சரர் இருக்காரு, தயாரிப்பாளர். பர்ச்சேஸ், வருஷம் முழுசும் என்ன பண்றாரு, பர்ச்சேஸ் 1600 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. யூனிட்ஸ் ஆஃப் certain component of from B அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வச்சுக்க, ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பி. பி என்பவரிடமிருந்து பாருங்க, பி என்பவரிடமிருந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கம்பெனி, ஃப்ரிட்ஜ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை 1600 யூனிட்ஸை பி இடமிருந்து வாங்குறாங்க. ஹிஸ் ஆனுவல் யூசேஜ், அவருடைய ஆனுவல் யூசேஜ் 1600 யூனிட்ஸ். The order placing cost, the order placing cost ₹100 and cost of carrying 1 unit. ஒரு யூனிட்டை கேரி பண்றதுக்கு for a year ₹8 ரூபாய் செலவாகும். கால்குலேட் EOQ. EOQ-வை கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு இருக்காங்க. EOQ-வை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாருங்க, ஃபார்முலா ரொம்ப ஈஸி. EOQ ஈக்குவல் டு 2 × AO. ஆர்டரிங் காஸ்ட்டை மேல வச்சுக்கணும், கேரியிங் காஸ்ட்டை கீழே வச்சுக்கணும். கேரியிங் காஸ்ட்ங்கிறது பர்சன்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு பெர் யூனிட்டால நீங்க என்ன பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பெர் யூனிட் பெர் ஆனம் பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டருக்கு தான் இருக்கணும். AOC, சி வரப்ப மட்டும் கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம் ஆக இருக்கணும். PUPA வாக இருக்கணும். அதை நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்முலா EOQ ஈக்குவல் டு 2AO டிவைடட் பை C. அவ்வளவுதாங்க ஃபார்முலா. அல்லது 2ABC-ன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா ஃபார்முலாவை 2ABC-ன்னு வச்சுக்கலாம்.
சி ஃபார் கேரியிங் காஸ்ட், பி ஃபார் பிளேஸ் ஆஃப் ஆர்டரிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் ஃபார்முலா எழுதிக்கலாம், தவறு கிடையாது. இந்த சிஎம் மட்டும் என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, சிங்கிறது காஸ்ட் ஆஃப் கேரிங் 1 யூனிட் பெர் annum. அப்ப கேரியிங் காஸ்ட் அப்படின்றது பெர் யூனிட்டுக்கு இருக்கணும், இன்டு பெர் annumத்துக்கு இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெர் யூனிட் ஒரு இயருக்கு வந்துருச்சு, பெர் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு இருக்கணும். ஏதாவது பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கோங்க, வெரி ஈஸி. இங்க எல்லாமே டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ 1600 முன்னாடி 2 இன்ட்டு இதை போட்டுக்கணும். 2 இன்ட்டு 1600 இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட், இதெல்லாம் பாருங்க அப்படியே நேரடியா கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 8. அப்போ இந்த 8க்கும் இதுக்கும் அடிச்சிடலாம். நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 2. 2 8 16. அப்போ இதை மறுபடியும் ஃபர்தரா நம்ம பிரிச்சிடலாம். 2 இன்ட்டு 2, இதை வந்து 100ன்னு பிரிச்சிடலாம். 100 இன்ட்டு 100. இது ஆக்சுவலா நம்ம 8ஆல் அடிக்கிறப்போ நமக்கு 200 அப்படின்னு வரும். 2 இன்ட்டு 100 அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 100. அப்போ EOQ அப்படின்றது 200 யூனிட்ஸ். அப்போ 200 யூனிட்ஸ்ல ஒரு ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா சார் அந்த ஆல்ரெடி பிளேஸ்ல, அங்க ஒரு 100 இருக்கு இல்லைங்க சார்? ஆமாங்க, ரூட்டுக்குள்ள எடுக்கிறப்போ இல்ல அந்த 100 போட்டோமா, இங்க பாருங்க 2 இன்ட்டு 200 இல்ல, 2 இன்ட்டு 200 அப்படின்றத நான் 2ஆ பிரிச்சு எழுதுறேன். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 100ன்னு எழுதுறேன். மறுபடியும் இந்த 100ஐயும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். புரியலையா? புரிஞ்சுதுங்க சார், புரிஞ்சுது. புரியுதுங்க சார். சார் ரூட் எடுக்கும்போது கேன்சல் ஆயிருமா சார்? ரூட்டு தாங்க எடுக்கிறோம். அதுதான் சார் இந்த 2 ரூட் into நீங்க 2 நம்பரை வந்து ஒரு நம்பரா எடுத்துக்கிறது. ஆமா 200ன்னு வரும். இந்த 200 2 இன்ட்டு 100ன்னு பிரிச்சீங்கன்னா அப்ப 2 செட்டா மாறிக்கும். 2 நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நீங்க வெளியே எடுத்துடலாம், EOQ. அப்போ இந்த கம்பெனி என்ன செய்யணும், 200 யூனிட்டை பிளேஸ் பண்ணாதான் ஆர்டரிங் காஸ்டும் கேரிங் காஸ்டும் சமமாக இருக்கும். ஓகே, எஸ் சார். சார் நான் வந்துட்டு 200 into 1600 into 100 மல்டிப்ளை பண்ணி 3,20,000 divided by 8 ரூட்டுக்குள்ள 40,000 இருக்கு, அதை 200 அப்படியும் போடலாம் இல்லைங்க சார்? இல்ல இல்ல அதுவும் போடலாமா, நமக்கு அந்த அளவுக்கு டைம் பத்தாது நம்ம ஓகே பெருக்கிட்டு இருக்கிறது. தேங்க்யூ. Okay, one more example I will give it to you. One more example தரேன். ஒரு நிமிஷம் மட்டும். இந்த ப்ராப்ளம் பாருங்க.
சால்வ் பண்ணுங்க. ஆனுவல் யூசேஜ் பையிங் காஸ்ட் அப்படின்னாலும் ஆர்டரிங் காஸ்ட்னாலும் ஒண்ணு. ஆர்டரிங் காஸ்ட்னாலும் ஒண்ணு. இப்ப இந்த மாதிரி பெர் யூனிட்டும் பர்சன்டேஜும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கேரியிங் காஸ்டுக்கு இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சி ஈக்குவல் டு 10% ஆஃப் எவ்வளவு ரூபாங்க, 50 ரூபாய். அப்ப சிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு வரும், 50 பெருக்கல் 10%, 10/100 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், சிங்கிறது 5 ரூபாய். இங்கேயே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அங்க போடுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ EOQ ஈக்குவல் டு 2AO டிவைடட் பை சி. இது நமக்கு ஈஸியான ஃபார்முலா. 2 இன்ட்டு ஆனுவல் காஸ்ட். நீங்களும் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். 90,000 யூனிட்ஸ் இன்டூ ஆர்டரிங் காஸ்ட், இதுதான் ஓ, 10 ரூபாய் டிவைடட் பை சி. சில வந்து பர்சன்டேஜ்ல வந்தா என்ன பண்ண சொல்லிட்டேன், பெர் யூனிட்டையும் கேரியிங் காஸ்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 5 ரூபாய் மட்டும் போட்டா போதும் சார். அடுத்தது இந்த 5 ரூபாய்க்கும் இங்க 2 ரூபாய்க்கும் அடிச்சிடலாம். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கும், 2. இந்த 90,000 அப்படின்னு இருக்கு இல்லையா, 9 பிரிச்சிருங்க. 9 இன்ட்டு 90,000 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நான் எப்படி எழுதுறேன், 9 இன்ட்டு 100 இன்ட்டு 100ன்னு எழுதலாமான்னு பாருங்க. எஸ் சார். 4 0. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 100 இன்ட்டு 100 போடலாம் சார். 3 சார் இன்ட்டு 3 300 இன்ட்டு 300 போடலாம் சார். நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கணுமா, ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இப்படி பிரிச்சிட்டீங்கன்னா ஈஸி. அப்போ டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் வரும், 2 இன்ட்டு 3 இன்ட்டு 100. அப்போ டோட்டலா 600 யூனிட்ஸ். இதே வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இங்க ஃபார்முலா இருக்கு பாருங்க டோட்டல் காஸ்ட்டுக்கு. டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 2A ஆர்டரிங் காஸ்ட் பிளஸ் கேரிங் காஸ்ட் சார். காஸ்ட் எல்லாம் பண்ணணும். இல்ல அது கூட்டுறது அது வேறங்க. இப்ப பாருங்க, EOQ மாடல்ல டோட்டல் காஸ்ட்ங்கிறதுக்கு ஃபார்முலாவே வேற. 2AOC இப்படி 2AOC அப்படியே மல்டிபிள் பண்ணணும். 2 இன்ட்டு 90,000 இன்ட்டு 10 இன்ட்டு 5 எல்லாமே இங்கேயே கொண்டு வரணும். இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ இதை வந்து 2ஆ பிரிச்சிடலாம். 2 இன்ட்டு 9 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாமாமா. அடுத்தது இந்த 2 0 இந்த 2 0 100 இன்ட்டு 100ன்னு எழுதலாமா. 10 நான் என்ன எழுதலாம், 2 இன்ட்டு 5ன்னு எழுதலாமா. மறுபடியும் ஒரு 5 பாருங்க, இது 10 இது 9 இது எல்லாமே பிரிச்சு மாதிரி. அப்போ இதுல வந்து காஸ்ட்ங்கிறது இப்போ பாருங்க, 2ல ஒரு 2 வந்துடும், ஒரு 3 வந்துடும், ஒரு 100 வந்துடும், ஒரு 5 வந்துடும். அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு ரூபா, 3,000 30,000 3,000. ஓகே, இதுதான் டோட்டல் காஸ்ட். இதுவும் நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி கூட நமக்கு கொஸ்டின்ஸ்ல ரைஸ் பண்ணலாம். டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகே, ஈஸியா தான் இருக்கு. எஸ் சார். இது ஈஸியா இந்த ஓகே, இந்த சம்முக்கு டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்முக்கு
2AOC இப்படி எழுதலாமா? 2 இன்டூ ஏ வந்து 1600 இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் 100, கேரியிங் காஸ்ட் 8. ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க ப்ராப்பரா பிரிச்சீங்கன்னா ஈஸி ஆயிடும். 2 இன்ட்டு இது 2ஆ பிரிக்கிறேன். 2 இன்ட்டு 8 16ன்னு ஆயிடுமா? இதுக்கப்புறம் ஒரு 100 மட்டும் வச்சுக்கிறேன். ஃபர்தர் ஒரு 100, மறுபடியும் ஒரு 8. 1600 மட்டும் 2 இன்ட்டு 8ன்னு பிரிச்சிட்டேன். இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு 2 வெளியே எடுக்கலாம், ஒரு 8 வெளியே எடுக்கலாம், ஒரு 100 வெளியே எடுக்கலாம். 1600. 1600. 600. 1600. இதுக்கு இன்னொரு வடிவமும் இருக்கு. இத இப்படியே எழுதலாம். EOQ டோட்டல் காஸ்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்லி டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு EOQ மல்டிபிள் வித் கேரியிங் காஸ்ட் அப்படின்னு எழுதினாலும் கரெக்ட் தான். EOQ இன்டூ ஆர்டரிங் காஸ்ட் எழுதினீங்களாலும் ஒண்ணுதான். ட்ரை பண்ணி பாருங்க. EOQ இந்த சம்முக்கு செகண்ட் சம்முக்கு பாருங்க. EOQ 600 யூனிட் இன்ட்டு கேரியிங் காஸ்ட் 5 ரூபாய், அதே 3000 ரூபாய் வருதாங்க. இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலாவில் கூட நீங்க போடலாம். டோட்டல் காஸ்ட் EOQ 600, இந்த இதுக்கு டோட்டல் காஸ்ட் தப்பா வரும் இல்ல? ஆமாங்க சார் 600 வந்து 10 சார். இல்ல அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸால இருக்கணும். அப்ப இது வேண்டாம், விட்டுருங்க. அதாவது ஒரு ஆர்டருக்கு வருஷத்துல எத்தனை ஆர்டர் எடுக்கிறோமோ அதால மறுபடியும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆர்டரிங் காஸ்ட் இன்டூ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் போடுவாங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 600 யூனிட் ஆங்க. 90,000 600ஆல மல்டிபிள் பண்ண எவ்வளவு வரும்? அதால மல்டிபிள் பண்ணுவாங்க மறுபடியும். சரி, இது வேண்டாம். நீங்க சிம்பிளான லாஜிக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. அட் விச் லெவல் கேரியிங் காஸ்டும் ஆர்டரிங் காஸ்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கேரியிங் காஸ்டால மல்டிபிள் பண்ணாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே எடுக்கலாம். EOQ கண்டுபிடிச்சு EOQ-வை C-ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா சரியா போச்சு. EOQ இன்டூ கேரியிங் காஸ்ட் போட்டீங்கனாலும் இந்த சம்முக்கு கரெக்டா வரும். இதுல 200 யூனிட்ஸ் இல்லைங்களா? 200 இன்டூ கேரியிங் காஸ்ட் பாருங்க. கேரியிங் காஸ்ட் 8 ரூபாய். 200 into 8, 1600. 1600. டோட்டல் காஸ்ட் மட்டும் இந்த ஃபார்முலாவுக்கு செட் ஆகும். சிம்பிளா அவ்வளவு பெருசா நமக்கு ஃபார்முலா எல்லாம் வரல அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி சிம்பிளிஃபைடு வெர்ஷன் கூட வச்சு போட்டுடலாம். நம்ம ஒண்ணு காஸ்ட் அக்கௌண்டிங்லயும் நிறைய படிப்போம். அதனால இந்த மெத்தட்ல இருந்து அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். சரியாங்க? ஓகே சார். கேரியிங் மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. கேரியிங் காஸ்ட் அப்படின்ற வேர்டு மட்டும் எப்படி இருக்கணும்? கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனமாக இருக்கணும். பெர் யூனிட் பெர் ஆனம் இருக்கணும். பெர் ஆனம் அல்லது இயராக இருக்கணும். அல்லது இன்னொரு வகையில என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா மல்டிபிள் வித் பெர் யூனிட். அவ்வளவுதாங்க. மல்டிபிள் வித் பெர் யூனிட்டால மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஓகேம்மா, அடுத்தது ஒரு சம் இருக்கு. ஓகே, இது நீங்க ட்ரை பண்றீங்களான்னு பார்க்கலாம். Let's try, ma. Place of one order, okay. இதுதான் வந்து O, இது வந்து A. இப்போ C வந்து கண்டுபிடிக்கணுமாங்க, per யூனிட் இருக்கு. அப்போ காஸ்ட் பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை. C equal to 40 into 8%. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும், 4 8 32 by 10, 3.2. நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு போட்டாலும் சரி, அல்லது 3.2ன்னு வச்சுக்கிட்டு போட்டாலும் சரிங்க. இப்படியே வச்சிட்டீங்கன்னாலும் மறுபடியும் நீங்க என்ன பண்ணிடலாம், அதை மேல ஏத்திக்கலாம், ஈஸியா போயிடும் இல்லையா. நீங்களும் போட்டே வாங்க, என்னோட ஆன்சரையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. EOQ equal to 2AO by C. இந்த சம்ல குவார்டர்லி கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் எதுவும் இல்லையா சார்? அது ஏதானுங்களா? அப்படியே வச்சுக்கோங்கம்மா. இப்ப நம்ம வந்து இது வந்து குவார்டர்லிக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 quarter for the year இருக்காங்க, 1 quarter for the year. அப்போ நீங்க ஆனுவல் அப்படின்ட்டு போட தேவையில்லாம எப்படியோ வச்சு போடலாம். அப்போ இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆனுவல் கன்சம்ஷன், ஆனுவல் அப்படின்னா 2000 into 4 quarters இல்லையாங்க. அப்போ 8000 வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கோங்க, ஈஸி. ஆனுவலுக்கே பண்ணிடுங்க, அதுதான் கரெக்ட். ஏன்னா EOQ ஆனுவலுக்கு தான் கிடைக்கும். பை 32 by 10ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 10 மேல அனுப்பிச்சிருங்க, ஈஸியா போயிடும். 2 into 8000 into 50 divided by 10 into 10 divided by 32, இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன வரும், 4 8 4 8 8, அப்ப 1000, 4 8 32, 1 2 2, 2 2 4. அடுத்துதான் இதையும் பிடிச்சிடலாமா, 5 2 10, 5க்கு 10 பிடிச்சிடலாமா. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கு, 1000 into 50 into 5. நாம இதை என்ன பண்ணிடலாம், இதை 3 பிரிச்சிடலாம். 10 into 10 into 10 பிரிச்சிடலாம். அடுத்தது இந்த 50 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 into 5ன்னு பிரிச்சிடலாம், into 5. சரியாமா. இந்த 3ம் சேர்ந்து நமக்கு எவ்வளவுங்க, 1000 இல்லையா. இந்த 2ம் சேர்ந்து 50, அது 5. அப்போ 2 டிஜிட்ல இருந்து 1 வெளியே எடுக்கணும். அப்போ ஒரு 10, இன்னொரு 10, இன்னொரு 500. 500. EOQ 500 யூனிட்ஸ் ஆனுவல் கன்சம்ஷன்ல. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் பிளேஸ்டு, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், எத்தனை ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நமக்கு கேள்வி வரும்.
இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க EOQ. செகண்ட் பாயிண்ட்ங்கிறது number of orders to be placed. Number of orders to be placed. எத்தனை ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஒரு குவார்டர்லன்னு கேட்டிருக்காங்க. 1 குவார்டர்ல எத்தனை ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணணும், அதுதான் அவங்களோட இன் 1 quarter ஆஃப் தி இயர். In 1 quarter of the year. 1 quarter of the year. அங்க கொடுத்திருக்கிறத அப்படியே எழுதுறோம். அப்போ இதுக்கு வந்து என்னன்னா A divided by EOQ-மா, அவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து குவார்டர்லி அப்படின்றதுதான். அப்ப 2000 kg divided by EOQ 500 டிவைட் பண்ணணும். அப்போ 4 டைம்ஸ். எத்தனை ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னா 4 டைம்ஸ். ஆனுவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 8000 டிவைட் பண்ணணும். 8000 டிவைட் பை 500. இங்க வந்து குவார்டர் 1 quarter அப்படின்னு சொல்றதுனால குவார்டர்லி கன்சம்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். குவார்டர்லி கன்சம்ஷன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சம்பள ஆனுவல் கன்சம்ஷன் தான் இருந்துச்சு அப்படின்னா ஆனுவல் கன்சம்ஷன் டிவைடட் பை EOQ, அவ்வளவுதான் ஃபார்முலா. ஈஸி தான். ஓகே, காட்டிட்டு அடுத்த பார்ட் போலாமா? Yes, sir. Yes, sir. அடுத்தது இன்வென்டரி ஸ்டாக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது பாருங்க, இது ஸ்டாக் லெவல் ஃபார்முலா. இதுவும் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் தான். ஸ்டாக் லெவல், இன்வென்டரி கண்ட்ரோல் லெவல். இதுல ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்சிமம் லெவல், ஆவரேஜ் லெவல், டேஞ்சர் லெவல், பஃபர் ஸ்டாக் லெவல். இது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? மேக்சிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்சிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்சின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரீஆர்டர் ROL அப்படின்னா மேக்சிய ஞாபகத்துல வச்சுக்கிறது. மேக்சிமம். மினிமம் அப்படின்னா ரீஆர்டர் லெவல், நார்மல் இப்படி ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. நார்மல் கன்சம்ஷன் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். மேக்சிமம் லெவல் வரப்போ மினிமம் கன்சம்ஷன். இதுதான் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி பிளஸ் மினி, அவ்வளவுதான் ஃபார்முலா. ஆவரேஜ் லெவல் ஒரு 2 தடவை எழுதி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா வந்துருமா, நம்ம சொல்லக்கூடியத அழகா புரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் லெவல் அப்படின்றது மினிமம் லெவல் பிளஸ் மேக்சிமம் லெவல் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். மினிமம் லெவல் பிளஸ் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி எழுதலாம். காஸ்ட் அக்கௌண்டிங்ல வரக்கூடியதா. டேஞ்சர் லெவல் அப்படின்னா இந்த லெவலை தாண்டி நீங்க வரக்கூடாது. பிலோ திஸ் லெவல் நார்மல் இஷ்யூஸ் ஸ்டாப்டு, நார்மல் ஆபரேஷன் ஸ்டாப் ஆயிடும். எமர்ஜென்சி ஆக்ஷன் நீடட். அப்போ உடம்பு அதீத வெப்பத்தை தாங்க முடியல அப்படின்றப்ப நம்ம அன்கான்சியஸ் ஆயிடும். தட் இஸ் கால்டு டேஞ்சர் லெவல். போனதையும் குளுக்கோஸை ஏற்றி விட்டுருவாங்க. அது மாதிரி ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்டு லீடு டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். பஃபர் ஸ்டாக் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் மெயின்டைன்ட் கார்டு எகெயின்ஸ்ட் அன்சர்டனிட்டிஸ் இன் டிமாண்ட். இதுதான் பஃபர் ஸ்டாக். இது எல்லாத்தையும் யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்ல சொல்லுவாங்க. அந்த சார்ட் ரொம்ப முக்கியமான சார்ட். அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எதுக்கு எங்க அப்படின்றது தெரியாம இருக்கக்கூடாது.
இதுல பாருங்க, இது நல்ல கிளாரிட்டியா கொடுத்திருப்பாங்க. இதுதான் மினிமம் லெவல், இது மேக்சிமம் லெவல், ரீஆர்டர் லெவல். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமா. மினிமம் லெவல் அப்படின்ற மேக்சிமம் லெவல் அப்படின்றப்ப அந்த மினிமம் கன்சம்ஷன் இன்டு மினிமம் மினி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஆர்டர்ல அப்படின்றப்ப மேக்சிமம் அப்படின்ற வேர்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ரீஆர்டர் லெவல்ல நார்மல் இதெல்லாம். இந்த 3 லெவலுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாவை ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் ஸ்டாக். இந்த இடத்துல நம்ம அதிகபட்ச ஸ்டாக்கை நம்ம குடோன்ல வச்சிருக்கிறோம். ப்ரொடக்ஷன் பண்ண இது என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருமா. ரீஆர்டர் லெவல், இந்த லெவல் வந்ததையுமே நாம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஆர்டர் போடுறதுக்கான, அடுத்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கான ஆர்டர் போடுறதுக்கான ப்ராசஸை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்றதுக்கான லெவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை ஸ்டார்ட் பண்ணதையும் அதுல இருந்து குறைஞ்சி இந்த லெவலுக்கு வரப்போ, மினிமம் லெவலுக்கு வரப்போ நம்ம கிட்ட என்ன வந்துடணும் அப்படின்னா நாம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கு நம்ம கிட்ட வந்துடணும். வந்த உடனே நம்ம எங்க வந்துருவோம், மறுபடியும் மேல வந்துருவோம், மேக்சிமம் லெவலுக்கு ரீச் ஆயிடுவோம். இது என்ன, குடோன்ல நம்மளுடைய ரா மெட்டீரியல் குறைஞ்சிக்கிட்டே வருது. மினிமம் லெவல் வரதுக்குள்ள நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து ஆர்டர் போட்டே ஆகணும். அப்போ இந்த லீடு டைம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. லீடு டைம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப லீடு லெவலுங்கிறது எப்ப நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்றோமோ, அப்போ when order is placed, எப்ப ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்றோமோ அதுல இருந்து அண்டு ஆர்டர் ரீச்டு, ஆர்டர் வந்து நமக்கு ரீச் ஆயிடுச்சு அல்லது நீங்க மினிமம் பாயிண்ட்ல வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த லெவல் பிட்வீன் டைம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிட்வீன் டைம் லீடு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போய் படிச்சு பாருங்க, லீடு டைம்னா என்னன்றது நமக்கு தெரியும். இதுல கொடுக்கல. லீடு டைம் அப்படின்றது இதுதான், இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலம். பாருங்க, இங்க ஆர்டர் வந்து ரீஆர்டர் லெவலை தொட்டதுல இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. மினிமம் லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பஃபர் ஸ்டாக் லெவல். பாருங்க, இதெல்லாம் பஃபர் ஸ்டாக், இதெல்லாம் டேஞ்சர் லெவல் அப்படின்னு அர்த்தம். பஃபர் ஸ்டாக்குங்கிறது டேஞ்சர். அப்போ ஆர்டரிங் குவான்டிட்டி அப்படின்றது மேக்ஸி டு மினிமம், இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். மேக்ஸி டு மினிமம். ஓகே, இது வந்து நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அதன்படி நம்ம போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ரீஆர்டர்னு வந்தா மேக்சிமம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா பாருங்க, இந்த இடத்துல இதுல இருந்து மேக்சிமம் கன்சம்ஷன் ஃபர்ஸ்ட் ரீஆர்டருக்கு இன்டு மேக்சிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்சிமம் ரீஆர்டர் பீரியட், ரீஆர்டர் பீரியட். ஓகே, இவ்வளவுதான் ரீஆர்டர் லெவலுக்கான ஃபார்முலா. இப்போ மேக்சிமம் லெவல், மேக்சிமம் போறதுக்கு என்ன ஃபார்முலா? இது எல்லாமே நமக்கு இங்க இந்த இதோட வச்சு எழுதுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். மினிமம் இதை எடுத்துக்கலாம், ஏன்னா ரீஆர்டர் லெவல் நமக்கு வேணும். ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். மினிமம் லெவலுக்கு ரீஆர்டர் லெவல் இங்க வரப்போ மேல ரீஆர்டர் லெவல், இதுதான் ROL அப்படின்னு அர்த்தம். இந்த ROL இருந்து மைனஸ் நார்மல் கன்சம்ஷன்
into normal reorder period. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம போதுமா இதுக்கு கீழே வர்றதுனால இந்த லெவல்ல இருந்து நம்ம கழிச்சிடறோம். இதே வந்து ROL இங்க மேக்சிமம் லெவலாக இருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ROL இருந்து பாருங்க மேல வரப்போ ROL இருந்து கூட்டி இருப்பாங்க. மேக்சிமம் வரப்போ ROL பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலாவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி இதெல்லாம் சம்லயே கொடுத்துருவாங்க. ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மேக்ஸி அதாவது மினிமம் கன்சம்ஷன் minimum reorder period, minimum consumption into minimum reorder period. Okay. ஃபார்முலா பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சம்மு ப்ராப்ளம் வரப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுத்து வரோமா? ஓகே, இப்போ பாருங்க இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. From the following information என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. கால்குலேட் மேக்ஸிமம் மினிமம் ரீஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இந்த மூணையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன இருக்கு? நார்மல் யூசேஜ் 50 யூனிட்ஸ், மினிமம் யூசேஜ் 25, மேக்ஸிமம் யூசேஜ் 75, ரீஆர்டர் குவான்டிட்டி பாருங்க சம்மிலேயே கொடுத்துட்டாங்க. நான் முன்னமே சொல்லியிருக்கேன் ரீஆர்டர் குவான்டிட்டி சம்மிலேயே கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோமா. உங்களுக்கு ப்ராப்ளமே கொடுத்துட்டாங்க. ஓகே, ரீஆர்டர் குவான்டிட்டி பாருங்க கிவன் எப்போதும் இங்கே கொடுத்துருவாங்க. ரீஆர்டர் பீரியட் 4 to 6. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. ROL ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ரீஆர்டர் லெவல் இதுதான் நமக்கு தேவை. ROL ரீஆர்டர் லெவல் இதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா எழுதலாம்? மேக்ஸி இதுதான் நான் ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ROLங்கிறது மேக்ஸின்னு ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஈஸி. மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அப்ப இதன்படி ROLங்கிறத எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 450. இப்போ ஃபர்ஸ்ட் 75 மேக்ஸிமம்ங்கிறது இங்க இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் கன்சம்ஷன் 75, மேக்ஸிமம் யூசேஜ் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். அப்போ 75 into 6 அப்போ எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ROL equal to
450. 450 units, sir. 450 units. Units. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலும் முடிஞ்சது. இப்ப ரெண்டாவது நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? மினிமம். மினிமம் வரப்ப நார்மல் நார்மல் கீழே வந்துருச்சுன்னா நார்மல் நார்மல் ஆயிக்கணும். அப்ப ரெண்டாவது மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல் அப்படின்னா ROL இருந்து லெஸ் மேல இருக்கிற வேல்யூ இருந்து லெஸ் நார்மல் கன்சம்ஷன் into நார்மல் ரீஆர்டர் பீரியட். இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்துட்டீங்கன்னா நார்மல் 4 + 6/2. அப்ப 10/2 5. 5 units. 5 தான் நார்மல். Sorry. ஓகே, ROLங்கிறது மேல இருக்கிறதையே எடுத்துக்கணும். 450 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மல் கன்சம்ஷன், நார்மல் இங்க இருக்கு பாருங்க 50 யூனிட். 50 × 5. அப்ப 450 - 250. Yeah. மினிமம் 200 ஸ்டாக் units. லெவல் 200 units, sir. 200 யூனிட்ஸ் MSL. இதே வந்து தேர்டு எனக்கு என்ன வரணும் அப்படின்னா மேக்சிமம் ஸ்டாக் லெவல். மேக்சிமம் ஸ்டாக் லெவல். மேக்சிமம் ஸ்டாக் லெவல். இதுல ஏதாவது ஒரு பார்ட்டை எடுத்து வச்சிருவாங்க. அப்ப மேல போறப்போ ROL-ஓட ரீஆர்டர் குவான்டிட்டியை கூட்டிக்கணும். ரீஆர்டர் குவான்டிட்டியை கூட்டி மைனஸ் இதுல இருந்து பாருங்க, இங்க நார்மல் வந்துருச்சு, மேல மேக்ஸி வந்துருச்சு. மேக்சிமம் வரப்போ மினிமமா எடுத்துக்கணும். மினி இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மினிமம் கன்சம்ஷன் into மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே, அப்ப ROL எனக்கு 450 யூனிட். ரீஆர்டர் குவான்டிட்டி சம்லையே கொடுத்துட்டாங்க 300. இதுல இருந்து மினியை நான் கழிக்கணும். மினிமம் கன்சம்ஷன் பாருங்க 25 யூனிட்ஸ் இன்டு மினி வந்து 4. 100. 750 இருந்து 100 லெஸ் பண்ணிடுங்க. அப்போ 650 units, sir. 650, sir. மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 4th. கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் Plus minimum Plus divided by minimum divided by 2. minimum divided by 2 stock level. 1 level plus 1/2 reorder. ஆமா, இது மாதிரி போடலாம். அப்ப மேக்ஸிமம் மினிமம் 200 plus 650 divided by 2 divided by 2 இப்படியும் போடலாம். 425. another one ஃபார்முலாவும் இருக்கு. அதுக்கு என்னமோ ஃபார்முலா? minimum plus 1/2 reorder quantity. 1/2 Minimum level minimum stock plus 1/2 reorder. reorder quantity. Reorder quantity.
மினிமம் லெவல் 200 பிளஸ் 1/300. இங்க சம்மள கொடுத்திருக்கிறதா ரீஆர்டர் குவாண்டிட்டி. அப்போ 200 பிளஸ் 150 350. 200 பிளஸ் 150 ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். எதுல கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் 350 யூனிட்ஸ். ரெண்டும் டிஃப்ரெண்டா தான் வரும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்டா தான் வரும். ஓகே, இதுல இன்னொரு ப்ராப்ளம். சார் ஒரு 10 மினிட்ஸ் சொல்லுங்க. இது இந்த 2 ஃபார்முலால எது வேணாலும் அப்ளை பண்ணலாமாங்க சார்? எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எம்சிக்யூல கொடுத்திருந்தாங்கன்னா சம்முடைய 2 பார்த்து எது சரியான ஆன்சரை குறிக்கும். சம்டைம்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சரே இல்லாம கூட இருக்கும். இப்போ 425 ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லாம இருக்கும். ஐயோ அதை காணுமேன்னு தொலைக்கூடாது. அப்ப 2வது ஃபார்முலா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா, அதுல அப்ளை பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே 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 another one question பாருங்க. From the following data, இந்த டேட்டாவில் இருந்து calculate ஒன்னு சேஃப்டி ஸ்டாக் கண்டுபிடிங்க. 2 எக்கனாமிக் ரீஆர்டர் குவாண்டிட்டி. 3 குவாண்டிட்டியை கண்டுபிடிக்கிறது. 3வது மேக்சிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக். இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவாண்டிட்டி, அதனோட வேல்யூ 500 யூனிட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வீக்லி யூசேஜ். பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ். அடுத்தது வீக்ஸ் ஆஃப் சேஃப்டி ஸ்டாக். desired by them. இது என்ன அப்படின்னா 2ன்னு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த ஃபார்முலாவே இல்லாம இருக்கும். சேஃப்டி ஸ்டாக் அதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் யூசேஜ் யூசேஜ்னாலும் கன்சம்ஷன்னாலும் ஒண்ணுதான். எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. மல்டிப்ளை வித் பீரியட் ஆஃப் சேஃப்டி. இப்படி கொடுக்கணும். அப்ப இதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் யூசேஜ்
இல்லாம இருக்கா? ஒரு வீக்லி யூசேஜ், இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் லீடு டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கீழே கூட எழுதிக்கோங்க, தப்புல. லீடு டைம் இதுதான் ஆக்சுவலா 3 வீக்ஸ்ங்க. லீடு டைம் வந்து 3 வீக்ஸ். வீக்லி யூசேஜ் பாத்தீங்க அப்படின்னா 50 யூனிட்ஸ். இந்த ஆவரேஜ் யூசேஜ்ங்கிறதா வீக்லி யூசேஜ் எல்லாம் ஒண்ணுதான். இந்த 50 பெருக்கல் பீரியட் ஆஃப் சேஃப்டி இங்க இருக்கக்கூடிய 2, இந்த 2ஐயும் பெருக்கிறோம். அப்போ மொத்தம் 100 யூனிட். இதுதான் சேஃப்டி ஸ்டாக் லெவல். அடுத்தது ரெண்டாவது ரீஆர்டர் குவான்டிட்டி. இது வந்து யூனிக்யூவா இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த EOQ ஃபார்முலாவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். lead time into average usage multiple with safety stock. ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்துக்குமா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. செம்ம ஈஸியா தான் இருக்கும். சேஃப்டி ஸ்டாக் லெவல் அப்படின்றத முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம். இதோட சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். லீடு டைம் பாருங்க 3 ரூபாய். 3 ஆவரேஜ் யூசேஜ் பாத்தீங்கன்னா 50. இதுதான் ஆவரேஜ். 50 இன்டு சேஃப்டி லெவல் 100. இந்த இடத்துல இன்டு கிடையாதுமா, இந்த இடத்துல ஆக்சுவலி பிளஸ். இதை வந்து கூட்டிக்கணும். இடத்துல ஆக்சுவலா கூட்டிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது 2ஐயும் பெருக்கிட்டு அப்புறமா கூட்டணும். 250. 250. எப்பயுமே போர்டு மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பிராக்கெட்டு ஆஃப் டிவிஷன் போர்டு மாஸ். அதனுடைய அடிப்படையில ஃபர்ஸ்ட் பெருக்கல் தான் செய்யணும். 3வது மேக்சிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக். இந்த ஒரு சம் மட்டும் இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்கம்மா. SN மகேஸ்வரியில இது ஒண்ணு மட்டும் கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக் ஈக்குவல் டு EOQ, எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி, சேஃப்டி ஸ்டாக். சேஃப்டி ஸ்டாக் அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே இருக்கும். EOQவும் சம்பளியே இருக்கும். 500 sir. EOQ பாருங்க 500 யூனிட்ஸ். 600 sir. 600. ஃபர்ஸ்ட் 600. பிளஸ் சாரி இது ஆக்சுவலா பிளஸ்.
இந்த அடிச்சுட்டு போட்டுருவோம். +100 இப்போ மொத்தம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 600. 600 sir. 600 sir. இதோட ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டி ஸ்டாக் லெவல் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு பீரியட். ஆவரேஜ் இன்டு பீரியட். எல்லாத்துலயும் சேஃப்டி ஸ்டாக் லெவல் தான். ஒரு சம் மட்டும் இதுல பார்த்துக்கோங்க. மற்றபடி சம் அவ்வளவுதான், வேற எல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் ஏபிசி அனாலிசிஸ் மட்டும்தான். ஏபிசி லெவலுங்கிறது நமக்கு இதுலயே கொடுத்துருப்போம். இங்க பாருங்க, டெக்னிக்ஸ் ஆஃப் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அனாலிசிஸ் கொடுக்குறோம். ஒன்னு ஏபிசி, இன்னொன்னு வெட் அப்படின்றது. ஏபிசிங்கிறது ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஏங்கிற ஐட்டம், பிங்கிற ஐட்டம், சிங்கிற ஐட்டம் எவ்வளவு சதவீதம் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்க வேண்டிய பகுதி அப்படின்னு அர்த்தம். டிகிரி ஆஃப் கண்ட்ரோல், எந்த அளவுல நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். ஏ ஐட்டம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதே சமயம் வேல்யூல அதிகமாக இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டா ஹை கண்ட்ரோல் அதிகமா இருக்கணும். சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் சிம்பிளான கண்ட்ரோல் இருந்தா போதும். மாடரேட் கண்ட்ரோல் இருந்தா பி செக்ஷனுக்கு போதுமானது. வெட்டுங்கிறது பி ஃபார் வைட்டல். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் வைட்டலாக இருக்கணும். முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் வைட்டலாக இருக்கணும். ஈங்கிறது எசென்சியல். ஷார்ட் சப்ளை, இன்கன்வீனியன்ஸ் இல்லாம போயிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக வாங்கி வைக்கிறது. டி ஃபார் டிசையர், லிட்டில் இன்கான்சியஸ், அது தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அது இல்லாம உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜெட் அனாலிசிஸ், எஃப்எஸ்என், ஹெச்எம்எல் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணா 20-25 வீடியோஸ் எடுத்து கூட இதெல்லாமே நோட்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன் டைம்னா என்ன அப்படின்றது, அதே மாதிரி எஃப்எஸ்என் அப்படின்றது என்ன, ஹெச்எம்எல் அப்படின்றது என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்து கூட நீங்க நோட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் இன் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இது இல்லாம நம்ம எங்க போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து இதெல்லாம் நடத்துவோமா. அதனால இங்க வந்து நான் விட்டுட்டேன். இந்த 2 டெக்னிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் தேவைப்பட்டா ப்ரீவியஸ் கிளாஸ்ல போய் கூட பார்த்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏபிசி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்படிதான் அந்த சார்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சார்ட்ல ப்ராடக்ட் ஏ, அதுல 80% ரொம்ப காசியஸா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. 20, 30, 100 பாருங்க. ப்ராடக்ட் சி நிறைய இருக்கும், ஆனா லிட்டில் கண்ட்ரோல் தான் இருக்கும். இதுக்கு பேரு லிட்டில் கண்ட்ரோல். தங்கம், வைரம் இதெல்லாம் என்ன செய்வோம், ரொம்ப பாதுகாப்பா அதே சமயம் கவனத்தோட பார்த்துக்குவோம். ஒரு பொருள் போனா கூட நிறைய காஸ்ட் வேஸ்ட் ஆயிடும். அதனால ஏங்கிற ஐட்டத்துக்கு பொறுத்தளவும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குவாங்க. ஏபிசி. பிங்கிற ஐட்டம் மாடரேட்டா கொடுப்பாங்க, சிங்கிற ஐட்டம் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. இந்த ஏபிசி, எஃப்எஸ்என் டெக்னிக் எல்லாமேங்க மறுபடியும் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்ல எல்லாம் படிப்போம். அதனால டெக்னிக்ஸ்னா என்ன அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம ப்ராப்ளம் பார்த்ததுனால உங்களுக்கு இட்ஸ் லீடியர் டைம். இதுல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டா டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்றேன். தியரிட்டிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. இதுல ப்ராப்ளமேட்டிக் ஏரியா தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதுல இஓக்யூ அண்ட் ஸ்டாக் லெவல் அது மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதுங்க.